உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, 30ஆம் தேதி ஒரு தலைவருக்கு குரு பூஜை செலுத்த போயிருக்காரு. யார்? நம்ம வைகோ. நீங்கள் குரு பூஜைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தலைவரை பற்றி நல்லா சிறப்பாக பேசுங்க, அவரை பற்றி வாழ்த்தி பேசுங்க, அந்த மக்களை பற்றி உயர்த்தி பேசுங்க. நீங்கள் அந்த மக்கள் ஓட்டு வாங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. இந்த மக்களை பெருமைப்படுத்துறதுக்கு நாக்காண்டி இன்னொரு சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது. புரியுதா திரு வைகோ அவர்களே? எங்கள் நெஞ்சம் புண்படுத்தினால் நீங்கள் தேவேந்திர வாழும் கிராமங்களில் எந்த ஊர்களிலும் நீங்கள் ஓட்டு கேட்டு வர முடியாது. சரி, நான் சேப்டருக்கு வரேன். தலித்துன்னு யாரை சொன்னீங்க? தேவரையா வந்து யாருக்கு, எந்த தலித்துக்கு எழுதி கொடுத்தாரு? மொத்தம் எத்தனை பிரிவாக எழுதி கொடுத்தாரு தெரியுமா? 17 பிரிவுகளில் எழுதினார். அதில் ஒன்று அவருக்கு வச்சுக்கிட்டு மீதி 16 பேர். 16 பேர். புரியுதா வைகோ அவர்களே? 16 பேர் யாராருன்னு தெரியுமா? லிஸ்ட் நான் சொல்கிறேன். ஏஆர் பெருமாள் தேவர், அருப்புக்கோட்டை அவர். சரிங்களா? தூரி ராமசாமி தேவர், தூரி ராமசாமி தேவர், அவர் தூரிங்க தான் ஒரு ஏரியா பேர். விஏ சிவன், அவர் வந்து சேர்வை. சொல்லமுத்து, அவர் தேவர், பார்க்குளம். நல்லக்குட்டி தேவர், பசும்பொன். சின்னத்தம்பி தேவர், பசும்பொன். நாகநாதன், பசும்பொன், அவர் வந்து சேர்வை. வெள்ளச்சாமி தேவர், அவர் யார் தெரியுமா? தேவரோட பெரிய தாயார் மகன், பெரியம்மா மகன். அதுக்கப்புறம் ராமசாமி தேவர், அவர் பசும்பொண்ணு. அட்டண்டர் முத்துச்செல்வம், அவர் வந்து அம்பலம். அப்புறம் குருசாமி பிள்ளை திருச்சூலி. முத்துராசு, அவரும் பிள்ளை, சிவகங்கை கல்லூரணி. வடிவேலம்மாள், அவர் வந்து அவருக்கு சகோதரி. ஜானகி அம்மாள், அவரும் அவருக்கு சகோதரி. வீரன் குடும்பர், சன்னாசி குடும்பர். இந்த லிஸ்ட்டில் வந்து யாரை நீங்கள் தலித்துன்னு மென்ஷன் பண்ணி சொன்னீங்க? தேவேந்திர, இதில் வந்து 2 பேர் தான் தேவேந்திர வேளாளர் இருக்காங்க. அதுலேயும் அவங்க சகோதரி 2 பேர், அதாவது வந்து வடிவேலம்மாள், ஜானகி அம்மாள், ராமச்சந்திர தேவர், அப்புறம் அவர் அட்டண்டர் முத்துச்செல்வம். இந்த 4 பேரை தவிர மீதி இருக்கிற 12 பேரும் முத்துராமலிங்க தேவர் நினைவு தரும பாலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனம் நிறுவியிருக்காங்க. அந்த ஸ்தாபனத்தை வந்து ஒரு குழு போட்டு அதுக்கு தலைவராக வந்து வள்ளியூரை சேர்ந்த விஎஸ் சுப்பிரமணிய பாண்டியனுக்கிட்ட தலைவராக போட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி ஒப்படைச்சி அதுக்கு அந்த ஒரு வக்கீல்லாம் போட்டு அது ஒரு இது இருக்குது. அது வேணும்னா நீங்கள் தெரிஞ்சு எடுத்துக்காங்க, இல்லைனாலும் நீங்கள் பதிவு போடுங்க, நான் உங்களுக்கு உண்டானதை தாராத. அது அந்த நூல் வெளியிட்டது வந்து ஏஆர் பெருமாள் தான், அவர் எழுதின நூல் தான் அது. அதில் தான் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இது போக இதெல்லாம் தெரியாமல் வச்சுக்கிட்டு வயசாகிட்டுன்னா இந்த உங்கள் சொந்த கட்சியை வளர்த்து அறுபாடுபட்டு வருட கணக்கில் இருந்து வாழ்க்கையை தொலைச்சி குடும்பங்களை இழந்து நின்னா ஒரு பெரும் போராளிகள்லாம் தூக்கி உங்கள் மகனுக்காண்டி தூக்கி தூர போட்டு நீங்கள் வந்து தாப்பனும் அவனும் கட்சியில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு வெளிநாட்டுகளில் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு பின்னாடியே அலையிறவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு அலைவீங்க. உங்களை நம்பி இருந்து இவ்வளோ நாள் இருந்தவங்களை வந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு ஒரு நிமிஷத்தில் தூக்கி எரிஞ்சிட்டிங்க. அவங்க உங்கள் கட்சிக்காண்டி எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அது உங்கள் கட்சி பிரச்சனை. சரி, அது எங்களுக்கு தேவையில்லை. இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும்னா, இதை எங்கள் சாதியை நீங்கள் சீண்டிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய முதிர்ச்சியானவரும் அதை செய்யக்கூடாது. தலித்துக்காண்டி உழவு செஞ்சு பொழைச்சிக்காங்கன்னு சொல்லி கொண்டீங்களா? இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இதுக்கு மறுப்பு தெரிவிங்க. இது இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? உடனடியாக பகிரங்கமாக எந்த நிபந்தனையற்ற தேவேந்திர வேலை சமுதாயங்கள்கிட்ட நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா நீங்கள் பெரிய அட்வொகேட் தானே, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு உங்களுக்கும் தெரியும். அதன் மூலமாக எங்கள் சமுதாயம் சார்ந்த ஒரு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கோம். ஆமாம், பகிரங்கமாக. இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து ஓட்டு பிச்சைக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. என்ன அப்படிலாம் பேசிட்டு கடந்து போயிட முடியாது.
இதன் மூலம் நான் வந்து நான் சார்ந்த தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன்னா, உனக்குண்டான தலைவனை நீ கண்டுகொள். நீ ஒவ்வொரு கண்டவன் பின்னாடியும் அலைஞ்சனா இப்படி தான் பல தற்குறித்தனமாக நம்மளை பற்றி பேசுவாங்க, வரலாறு தெரியாமல் பேசுவாங்க. தேவேந்திர வேளாளர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வந்து எவ்வளவு வீரியமிக்கவர்கள், போராட்ட குணம் மிக்கவர்கள், நீங்கள் எவ்வளவு பண்பானவர்கள், நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் இப்படி இல்லை தற்கொலைகள்லாம் பேசி நம்மளை போய்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ உனக்கான தலைவனை, தலைமை இல்லாத சமூகம் முன்னேறியதா சரித்திரம் இல்லை. அதனால் நீ தலைமையை தேர்ந்தெடு. அந்த தலைமை நமக்காண்டி பாடுபட்டு இருக்கிற புதிய தமிழன் கட்சி பின்னாடி சென்று தலைவர் தலைமையில் கீழே எல்லா மக்கள் ஒன்று கூடினா இந்த மாதிரி பல தற்கொலைகள்லாம் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு தலைவர் இல்லாத ஆள் பின்னாடி 4 பேர். நேற்று வந்து ஒருத்தன் வந்து ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் இருப்பான், உடனே போய் அவன் ஒரு கட்சி இயக்க ஆரம்பிப்பான், அவங்க பின்னாடி போய் 4 பேர். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பல தற்கொலைகளில் வந்து நம்ம செய்யணும்னா உனக்கு உண்டான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி கரெக்டாக நீங்கள் வந்து பயணிக்கணும். தேவேந்திர மக்களே, இந்த மாதிரி ஆள்களில் இன்னும் கிராமங்களில் எந்த கிராமங்களையும், நாம் வாழும் கிராமங்களில் எந்த கிராமங்கள்லையும் உள்ள நுழைவிடக்கூடாது. தலித்து யார் தலித்து? நாமெல்லாம் எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம்? இவங்கெல்லாம் வந்தேரிகள், உழைக்க வந்தவங்க. நம்ம போற்றதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. இவங்களாம் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா நாம் இனிமேல் எப்படி இருக்கணும்னு இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கிட்டு இனி வரும் காலங்களில் வந்து நம்ம சமுதாயத்துக்கு உண்டான ஒரே கட்சி புதிய தமிழ் கட்சி தான். நமக்கான தலைவர் வந்து டாக்டர் ஐயா மட்டும்தான். அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து நம்ம படிச்சுட்டோம், நம்ம ஊருக்கு படிச்சுட்டோம், மேல் நிலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாலும் அவங்க வேலை பார்க்குறேன் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சூழ்நிலையில் அறிவிக்காங்கன்னு. இனிமேலாவது ஒற்றுமையோடு செயல்பட்டு நாம் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடம் விரைவில் நன்றி, வணக்கம்.